கவிஞர் லட்சுமிபதி, வேலூர். தை மாதம் விசாக நட்சத்திரத்திலே குரு பூஜை காண்கிற இரு பெரும் தமிழ் அடியார்கள் அவர்கள். ஒருவர் தமிழ் அடியார், இன்னொருவர் சைவ அடியார். ஒன்று தாயுமானவர். திருமறைக்காடு என்று சொல்லப்படுகிற வேதாரண்யத்திலே கேடலியப்பர் கஜலட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தன் தந்தை செய்த தொழிலை அரசிடத்திலே திருச்சியை ஆண்ட சொக்கலிங்க நாயக்கரிடத்திலே பணியாற்றுகிற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அந்த இடத்திலே ராணிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட மாறுபட்ட கருத்தால் அங்கிருந்து விலகி கொண்டார். பிறகு அவர் ஒரு மௌன சாமிகளிடத்திலே துறவரம் மேற்கொள்கிறார், தீட்சை பெறுகிறார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அவர் துறவியாகி தமிழுக்கு செய்த தொண்டுதான் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவரது குரு பூஜை தை மாதம் விசாக நட்சத்திரம். அவர் பிறந்தது வேதாரண்யம். அவர் சமாதியானது ராமநாதபுரத்தில் உள்ள லட்சுமிபுரம் என்கிற ஒரு இடத்திலே. அவருக்கு இன்றைக்கு குரு பூஜை நாடெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் எழுதிய 1452 பாடல்களிலே 771 கன்னிகள், அதிலும் குறிப்பாக 389 பராபர கன்னிகள் என்பது தமிழுக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை. அப்படிப்பட்ட கொடை வள்ளலாக தமிழுக்கு கொடுத்திருக்கிறார். அதிகப்படியான ஆசை கூடாது மனிதனுக்கு, அளவற்ற ஆசை ஆபத்து ஆனது என்பதை அவர் மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே மாதிரி அவர் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்வார். எல்லோரும் இன்புற்றிருக்க ஆசைப்பட்டவர். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானாய் வந்து எய்தும் பராபரமே என்று தாய்மானவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் நிறைய சாதனைகளை தமிழுக்கு செய்ததார். உபநிடதங்கள், தமிழ் உபநிடதங்கள் என்று சொல்லப்படுவது அவரது கவிதைகள். சிந்தனையும் தத்துவமும் யதார்த்தமும் நிறைந்த அவரது தமிழ் கவிதைகள் மிகப்பெரிய கொடை தமிழுக்கு. அவர் பாணியில்தான் பின்னால் வந்த வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக இலக்கண அந்த தாய்மானவர் வழியில் நின்று அற்புதமான கவிதைகளை படைத்தார். ஆக தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய தொண்டு செய்த தாய்மானவரை நாம் என்றைக்கும் மறக்க முடியாது. அவர் குரு பூஜையிலே அவர் திருவடிகளை வணங்குவோம். இன்னொன்று, அதே விசாகத்திலே குரு பூஜை காண்பவர் திருநீலகண்ட நாயனார். அவர் தில்லையிலே பிறந்து தில்லையிலே முக்தி அடைந்தவர். அவர் இளமையிலேயே மாது தன் மனைவி என்னை தொடாதே, தீண்டினால் திருநீலகண்டம் என்கிற சவால் விட்டார். அதை ஏற்று கடைசி வரையும் தன் இளம் மனைவியை தொடாமல் வாழ்ந்து உறுதியாக நின்று இறைவனுடைய ஆசையை பெற்ற திருநீலகண்ட நாயனார் குரு பூஜை இன்றைக்கு. ஆக சைவ அடியார் பெருமகனாரையும் தமிழுக்கு தொண்டு செய்த தாய்மானவரையும் இந்த நல்ல நாளிலே நினைத்து அஞ்சலியையும் வணக்கத்தையும் செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.